முதல் கேள்வி, தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெறும் நூல் எது? தேவாரம். இரண்டாவது கேள்வி, குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுவது எது? சிலப்பதிகாரம். மூன்றாவது கேள்வி, கொங்கு என்பதன் பொருள் எது? மகரந்தம். நான்காவது கேள்வி, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதியார். ஐந்தாவது கேள்வி, அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நூல் எது? திருக்குறள். ஆறாவது கேள்வி, கல்வி அழகே அழகு என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? நாலடியார். ஏழாவது கேள்வி, சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? அரங்கநாதன் விருது. எட்டாவது கேள்வி, ஆசாரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 100. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். 10வது கேள்வி, மாடு என்ற சொல்லின் இலக்கிய பொருள் எது? செல்வம். இப்போ நாம் 10 கேள்விகளுக்கு விடை சொல்லியிருக்கோம். நம்ம 10க்கு எத்தனை எடுத்திருக்கோம் அப்படின்றத கீழே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணால் நம்ம 10க்கு 10ம் சரியாக சொல்லியிருக்கோம். ஒருவேளை தவறான விடைகள் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா கீழே மதிப்பெண் காட்டு அப்படின்றத கிளிக் பண்ணும்போது நம்ம எந்தெந்த கேள்வி தவறாக சொல்லியிருக்கோமோ அது கீழே 9, 10 அப்படின்னு தனியாகவே காட்டிடுது. அது மட்டும் இல்லாமல் 10க்கு நம்ம 8 சரியாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு காட்டிடும். இதோட விடைகளை நம்ம இங்கேயே ஆன்சர் அப்படின்றத கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம சரியான விடைகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். இது மூலிமா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பக்கத்தில் படிச்சுக்கிட்டு சுயமதிப்பீடு செஞ்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு இந்த பக்கத்தை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் இந்த பக்கம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ரொம்ப நன்றி.